என் பெயர் தவனேஸ்வரன். இன்றைக்கி நான் என்னை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. என்னை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன்னா பேய் கதை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேசலான்னு வந்திருக்கேன். இது எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே சேனல் கதை என்கிட்ட யார் சொன்னாங்கன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் வராத முன்னுக்கு எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த பாட்டி ஏன் திடீர்னு என்கிட்ட இந்த கதை சொல்லணும்னு எனக்கு தெரியல. எங்கள் வீடு இப்படி இருக்குன்னு 3 அடுக்கு வீடுனா 3 அடுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பங்களா வீடு இருக்கும். அப்படி கால் அடிஞ்ச பங்களா வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். திடீர்னு ஏன் இந்த பாட்டி என்கிட்ட இந்த கதை சொன்னாங்கன்னு தெரில. அந்த கதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நேருக்காகவே அந்த வீடை நீங்கள் பார்க்கலாம். வாங்க நான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். 1908 இங்கே வீடை கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் கட்டுறதுக்கு முன்னுக்கு 3 பேர் தான் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை பேர் ஜோவிகா. அந்த பிள்ளை பேர் உண்மையான பேர் தெரியும், அந்த சைனீஸ் பேர் அதில் நான் இங்கே சொல்ல விருப்பம் இல்லை. அதனால நான் இது குத்து மதிப்பாக ஒரு பேரை போடுறேன். அவங்க பிள்ளை பேர் ஜோவிகா. அந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆகுது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பிஸ்னஸ் வேலையாக செய்கிறாங்க. அந்த ஒரு காரணமாக இந்த பிள்ளையை அவளையோ டேக்கே பண்ணிக்கிறது இல்லை, பார்த்துக்கிறது இல்லை, ஏனும் தானமாக பார்த்துக்கிறது அப்படின்னு இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளை ரொம்ப சோகமாக ஆயிடுச்சு. அதனாலேயே இந்த பிள்ளை எங்கேயுமே போகாது. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பொம்மை கூட இருக்கும். அந்த பொம்மை அவங்க அப்பா அந்த பிள்ளையோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படின்னா இந்த பொம்மை சாதாரணமாக பொம்மையில் என்னபேல் பொம்மை. உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பொம்மை முடி இருக்கும், ஜடை கட்டி இருக்கும், கண்ணு எல்லாமே பார்க்கறதுக்கு பேய் பொம்மை மாதிரி தான் இருக்குது. அந்த பொம்மையோட பிக்சர் நான் மேலே போடுறேன் பாருங்கள். அந்த பிள்ளை இந்த பொம்மை கூட தான் சொந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு மேலே அவங்களோட அப்பாவோ அவங்களோட அம்மாவோ வீட்டுக்கு வரப்போ அந்த பிள்ளை யாரு கூடயோ பேசுறது கேட்டிருக்காங்க. அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறப்போ அதே பிள்ளை என்ன சொல்லியிருக்குன்னா, நான் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யார் உன் ஃப்ரெண்டுன்னு கேட்குறப்ப அது சொல்லுது, வாயை திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேது. அப்படி தான் இருக்குது. அதனால அவங்க அப்பா விட்டுட்டாரு. ஜஸ்ட் சின்ன பிள்ளை தானே, ஒரு 18 வயசு பிள்ளை தானே, அப்படி தான் சொந்தமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாரு. பிகாஸ் அந்த பிள்ளைக்கு பிறக்கிறதுக்கு முன்னுக்கு மூளை வளர்ச்சி ரொம்ப குறைவு. அதனால் இந்த பிள்ளையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு 3 ரூம் இருக்கும். 3 ரூமில் கிச்சன் சைட்டு ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு சின்ன கதவு இருக்கும். அதாவது ஸ்டார் ரூம். அந்த ஸ்டார் ரூம் நீங்கள் போகிறப்ப ரொம்ப இப்படி நடந்து போகணும். நீங்கள் நடந்து உள்ளுக்கு போகிறப்ப இந்த ரூமில் எப்படி இருக்குன்னா, இதே மாதிரி ஒரு ஃபேனு, கட்டில் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதான் அந்த பிள்ளையோட விளையாடுற ரூம். அந்த ரூமுக்கு போய் அந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா, நான் தான் சொன்னல, அந்த பொம்மை கூட போயிட்டு அது பேசிக்கிட்டு இருக்கும். அவங்க அம்மா தேடுறப்பெல்லாம் பார்க்குறப்ப அந்த பொம்மை கூட தான் அது இருக்கும். அந்த ரூமில் தான் இருக்கும். அந்த ரூம்லேருந்து வெளியே ஆகாது. சாப்பாடு கூப்பிட்டா கூட அது வெளியே கூட வராது. சாப்பாடு நீங்கள் வைங்க, நான் அப்புறமேல சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த ரூம்குள்ளே தான் இருக்கும். நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வெளியாகும். ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கும் தெரியல. அவங்க அம்மா பரட்சமாக பொம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 2-3 நாளுக்கு போக அந்த பிள்ளையோட கேரக்டர் எல்லாமே அப்படி மாறுது. எப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படி பைத்தியம் பிடிக்குமா அதே மாதிரி மாறிக்கிட்டே ஒன்று நாளாக போய்கிட்டு இருக்கு. அப்போது அந்த பொம்மையை அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் இந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொம்மையை எடுத்து ஒளி வச்சுட்டாங்க. இந்த பிள்ளைக்கு தெரியாது எங்கள் அம்மா தான் எடுத்து ஒளி வச்சுருக்காங்கன்னு. அந்த பிள்ளை வீடு சுற்றி தேடுது. ஒரு நாள் ஃபுல்லாக அதை தேடிட்டு இருக்கிறப்ப அதை சீன்னு சொல்லிட்டு ஹாலில் உக்காண்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கே தெரியுது எங்கள் அம்மா அந்த பொம்மையை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஒரு தோட்டில் போயிருக்கு அதோட பொம்மை ரேக்குக்கு. அங்கே போகிறப்ப தான் தெரியுது அந்த பொம்மை அதே அலமாரிக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதனால அந்த பிள்ளை போய்க்கணும் ஒன்றுமே தாட் இல்லாமல் அந்த பொம்மையை எடுத்து திருப்பியும் அதே ரூமில் போயிட்டு கதவை சாத்தி போயிட்டு பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கு.
ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்லணும்னா, நான் என் ஃப்ரெண்டு கூட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சும்மா சும்மா இந்த அருமாரிக்குள்ளே வைக்கிறீங்க, வேணா இந்த பொம்மை எப்போதுமே என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும். அதில் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ வந்து வெளியே வர மாட்டேற, சாப்பிட மாட்டேற, எப்போதுமே அந்த பொம்மை கூடயே இருக்க, அந்த பொம்மையை நான் ஒரு நாள் தூக்கி வீச போகிறேன் அப்படின்னு நீ பாரு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ரொம்ப கடுப்பு வந்து அப்படியே அந்த வீடை சுற்றி கத்திக்கிட்டே தான் இருக்குது. அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஓங்கி அந்த பிள்ளையை அரைஞ்சி அந்த பிள்ளையை அழுறப்ப வந்து ரூமில் விட்டு கதவை சாத்தி இவங்க வந்து அவங்க வேலையை வந்து பார்க்க வந்திருக்காங்க. சரி, இவங்களும் அந்த வேலையை பார்க்க வந்திருக்காங்க, திருப்பி போய் பிள்ளையை கொஞ்சலாம் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு அந்த யோசனை இல்லை. அந்த வேலையை தான், அந்த பிஸ்னஸ் வேலையை தான் பார்க்கணும் இருந்துட்டு சொல்லி கம்ப்யூட்டரில் வேலையை பார்த்துட்ருக்கிற பொண்ணுக்கு 12 மணிக்கு கணக்காக 12 மணி ஆகுது. 12 மணிக்கு ஆகிற மணிக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து செம்ம பசி, கொலை பசி எடுத்தனால எங்கள் அம்மா சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போன அவங்க அம்மாவுக்கு செம்ம ஒரு பயம். ஏன்னா அவங்க அம்மா சமைச்சிட்டு வந்த சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டி நார் அடித்து போய் கிடைக்கிது. ஏன்னா அவங்க வீட்டில் நாயிலோ பூனைல ஒன்றுமே இல்லை. அவங்க அம்மாவுக்கு அந்த ஒரு ஆச்சரியத்தில் போயிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்க பிள்ளையை பார்க்கலான்னு போயிருக்காங்க. அந்த பிள்ளையும் அந்த பொம்மையும் அங்கே இல்லை. நான் தான் சொன்னல வீடு சுற்றி காடுன்னு. அப்போது அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் வேலையாக போயிருக்காங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு அங்கே ஃபோன் அடிக்கிறப்ப என் பிள்ளை வீட்டில் காணும், எங்கே போணுச்சுன்னு தெரில, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன் பிள்ளையை பார்த்துக்க நச்சனம் இவ்வளோ தானா, இப்படி தான் இருப்பேல, நம்ம அந்த பிள்ளை நான் செஞ்சிச்சு, நான் அடித்தேன், அந்த கோவத்தில் எங்கேயும் வெளியாயிருச்சா அப்படின்னு நினச்சி அவங்க ஃபோன் காலை எப்போதுமே சண்டை ஓடிட்டுருக்கு. வெளியேருந்து யாரோ டக் 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 கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஒரு இது, பிகாஸ் 2 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அதே அவங்களோட ஹஸ்பண்ட் காரில், நான் வந்துட்டேம்மா, கதவை தரேன், வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், கதவை தரேன். இவங்களுக்கு ஒரு சைட் பயம், என் பிள்ளையை காணும், அப்போ என் புருஷன் மாதிரி என் புருஷன் வந்து வெளியே வந்து கத்துட்டுறேன். இப்போ நான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க, அம்மா நீ எங்கே இருக்க, உண்மையாக ஆஸ்திரேலியாவில் இருக்கியா, இல்லை போய் சொல்லி என் வீட்டு கதவை நீ தட்டிட்டு இருக்கியா, உன் காரில் வந்து யாரும் என் வீட்டு கதவை தட்டுறாங்க. பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன போய் கதவு திறக்காத அப்படின்னு சொல்ல, இவங்க அம்மா அதை கேட்காம போயிட்டு கதவு திறந்து பார்க்குறாங்க. அதே பொம்மை வெளியே இருக்குது. அவங்க பிள்ளை எங்கே இருந்திருக்குன்னா, நான் சொன்னேன் பங்களா வீடுன்னு, அதுக்காக மொட்டை மாடி இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்குது. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஆச்சரியம். பிகாஸ் அவங்க வீடு சுற்றி தேடுறப்ப அந்த பிள்ளை காணும். திடீர்னு அங்கே இருக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு செம்ம ஆச்சரியம். இந்த பொம்மையை எடுத்துகிட்டு அவங்க மேலே போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. 2வது ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டு அந்த பிள்ளை மூஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அது பக்கத்தில் திடீர்னு அந்த பொம்மை இருக்குது. அவங்க அம்மா கையில் வச்ச பொம்மை எங்கே காண போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளை பக்கத்தில் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஒரு இது. என்ன பண்ணுறாங்கன்னா, அதே நாளைக்கு எஞ்சி அந்த பொம்மையை யாருக்கும் தெரியாமல் பையில கட்டி வீசியிருக்காங்க. அந்த பொம்மை வீசினது வேறு பொம்மை, உண்மையான பொம்மையை வீசலை, வேறு பொம்மையை எடுத்து வீசியிருக்காங்க. வீசிட்டு வந்து திருப்பியும் பார்க்குறாங்க, பிள்ளைக்கிட்ட அந்த பொம்மை கையில் தான் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஆச்சரியம். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொம்மையோட கழுத்தை இப்படி பிச்சு வீசியிருக்காங்க. வீசி முடிஞ்சோன்னா அவங்க வீட்டில் நிறைய விஷயத்த அவ்வளோ இதமாக நடந்துருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு வராங்க, வேலை முடிச்சுட்டு கணக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, பிஸ்னஸ் வேலையை முடிச்சுட்டு கணக்காக வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு நடந்த விஷயம் அங்கே வேறு மாதிரி ஒரு விஷயம். அவங்க பிள்ளை பைத்தியக்காரியாக பிடிச்சி கத்தி வச்சு அதை கத்தி வச்சு அதை குத்தி அங்கேயே இறந்து போச்சு அந்த பொம்மை இல்லாமல். ஏன்னா ஒரு நாள் ஒரு பொம்மைக்கிட்ட நானே சும்மா எனக்கு ஒரு பொம்மை பிடிச்சிருக்கு, நானே பைத்தியம் மாதிரி அந்த பொம்மைகிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அது பொம்மை இல்லைன்னா எனக்கும் பைத்தியம் பிடிக்கும். அதே மாதிரி தான் அந்த பிள்ளைக்கும் நடந்திருக்கு. அந்த பிள்ளை கத்தி வச்சு வயிற்ற குத்தி கிழிச்சு செத்துருச்சு ஒரு இடத்துலையே. அதனாலேயே அப்போலேருந்து இந்த வீடை யாருமே போனதில்லை. நானும் நிறையாட்டி பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு கருப்பு உருவம் அங்கே இருந்தது, நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை, இது அப்படி நானும் விட்டுருக்கேன். ஆனால்